ஏன்னா நீங்க முன்னாடி என்னமோ தப்பு பண்ணிருக்கீங்க, முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஒரு ஒண்ணுத்துக்கும் நீங்க பொறுப்பு. ஒரு யோகாவோ ஒரு எக்ஸசைஸோ எதனா ஒண்ணு கம்பல்சரி உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துன்னு வரணும். உடற்பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துன்னு வரணும். அப்பதான் நீங்க ஆரோக்கியன்றதை டேஸ்ட் பண்ண முடியும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ நீங்க ரிகவரி வரீங்களோ, எப்போ நீங்க ப்ரோக்ராம் வரீங்களோ, எப்போ நீங்க மீட்டிங் வரீங்களோ, நீங்க உங்க உடம்பு மேல நீங்க அக்கறை எடுத்தே ஆகணும். உங்க உடம்பு மேல நீங்க அக்கறை எடுத்தே ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க முன்னாடி என்னென்னமோ தப்பு பண்ணிருப்பீங்க, நீங்க ரிகவரி வந்துட்டீங்கன்னா ஒரு ஒண்ணுத்துக்கும் நீங்க பொறுப்பெடுக்கணும். இது ரொம்ப முக்கியமா உடம்பு விஷயத்துல விளையாடவே கூடாது. ஏன்னா நீங்க பாதிப்பை கொடுத்துருக்கிறீங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உணவு மட்டும் பார்த்தாது, உடற்பயிற்சி. ஏன்னா நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு தண்ணி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் கொஞ்சமாவது கிணத்துக்காக நீங்க நடந்து போனோம். நடந்து போயிட்டு நீங்க தண்ணி சேரணும். நீங்க ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க எழுந்திரிச்சு திறந்தீங்க அப்படின்னா தண்ணி தப்பு ஊத்துது. இன்னைக்கு உடம்புக்கு அந்த வேலையே இல்லை. நீங்க வீட்டுல இருந்து இப்படி வெளியில வந்தோம்னா ஒண்ணு பைக் கூட கிக் பண்றதை விட அதுல செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடுச்சு. இன்னைக்கு உடம்புக்கு அந்த அளவுக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது. அதனால இன்னைக்கு சில பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. இப்போ ஒரு பொறுத்து வேலை செய்யறாங்க, ஒரு பெயிண்டர் இருக்கிறாங்க, ஒரு இது இருக்கிறாங்க, சில பேர் சைக்கிள்லயே போறாங்க. அந்த மாதிரி போறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு வேலை கொடுக்கறது கிடையாது. ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா உடற்பயிற்சின்னும் போது எதுனா வச்சுக்கலாம். ஒரு வாக்கிங்கோ, ஒரு ஜாக்கிங்கோ, ஒரு ஸ்விம்மிங்கோ, ஒரு யோகாவோ, ஒரு எக்ஸசைஸோ எதனா ஒண்ணு கம்பல்சரி உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துன்னு வரணும். நீங்க ஒரு ஜிம்முக்கோ குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 20 இருந்து 40 நிமிஷம் நீங்க அது காலையிலயோ மாலையிலயோ நீங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எடுத்துக்கணும். செல்ஃப் லவ், உங்களை நீங்க நேசிக்கணும், உங்க மேல நீங்க அன்பு செலுத்தணும், உங்களை நீங்க லவ் பண்ணணும். ஏன்னா உங்களை நீங்க எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துன்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு ரிகவரில பாத்தீங்கன்னா உங்களை நீங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களை நீங்க ஆக்குபேட் பண்ணிக்கணும், கொஞ்சம் பிஸியா வச்சுக்கணும். நீங்க காலையில நான் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி யோகா இல்லாம நாள் கிடையாது. யோகா பண்ணாம இருக்க முடியாது. அந்த மாதிரி யோகா அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு யோகா பிளஸ் மெடிடேஷன் அப்படியே ஒரு லவ் பண்ணி பண்ணோம். நான் ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணோம். நான் அந்த மாதிரி நீங்க இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? அது நீங்க அதை என் நல்லதுக்கு எனக்கு வேணும், நான் என் உடம்பு நல்லா இருக்கணும், என் மனசு நல்லா இருக்கணும் சொல்லி நினைச்சு நீங்க செய்யணும். அதை ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யணும். அது ஒரு வேண்டாம் செய்யக்கூடாது. அதனால இந்த உடற்பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துன்னு வரணும். அப்பதான் நீங்க ஆரோக்கியன்றதை டேஸ்ட் பண்ண முடியும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வர முடியும். நீங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சாதிக்கணும், வெற்றிகரமா வாழணும், சந்தோஷமா வாழணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்க உடம்பு உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடாது. உடல் ரீதியான பாதிப்பு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரக்குலாம் எப்படி தயாரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நிறைய இந்த பழங்கள்லாம் போட்டு இந்த வெள்ளம் கடுக்கா அது இது போட்டு எல்லாம் ஒரு 20-21 நாள் ஊர்ல போட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து அது மொதியாகி அதை காய்ச்சி அதை வடிகட்டி அதுல சரக்கு தயாரிச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா போதை ஆகணுன்ற மாதிரி சில கெமிக்கல்லாம் சேர்ந்து இப்ப தயாரிக்கிறாங்க. அதனால பாதிப்பு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அதிகமாகும். அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு குடிச்சு ஒருத்தர் பிரச்சனையாகி உடம்பு பிரச்சனையாகி குடும்பத்துல பிரச்சனையாகி வெளியே வரணும்னா ஒரு 20-25 வருஷம் எடுத்துரும். அந்த காலத்துல அவங்க ஸ்டார்ட் பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் 14-15 வயசுல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏதோ குடியோ போதே ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 4-5 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா ஒண்ணு சிறைச்சாலை போயிடுறாங்க, இல்ல அகாலமாவது இல்ல ட்ரீட்மெண்ட் சென்டர் பண்றாங்க. உடம்பு ரொம்ப சீக்கிரமா பாதிக்குது. இந்த லிவர்லாம் அதிகமா சீக்கிரமா பாதிக்குது. இப்போ அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ரொம்ப கெடுதலா இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க உடம்பு மேல நீங்க தான் அக்கறை எடுக்கணும். இன்னொருத்தவங்க அக்கறை எடுக்க மாட்டாங்க உங்க உடம்பு மேல.
உங்க உடம்பு மேல கவர்மெண்ட் அக்கறை எடுக்கணுமா, நீங்க அக்கறை எடுக்கணுமா? உங்க உடம்பு மேல நீங்க தான் அக்கறை எடுக்கணும். அதனால நீங்க யாரையும் நீங்க குறை சொல்ல முடியாது. அதனால பாத்தீங்கன்னா இந்த உணவு உடற்பயிற்சின்றது கண்டிப்பா இங்க சொல்லி தராங்களா? இந்த டைமுக்கு சாப்பிடுறீங்களா? நல்லா சத்தா சாப்பிடுறீங்களா? 2 டீ 2 காபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்களா? பிளஸ் ஒரு நாள் ஒரு வெரைட்டியா கொடுக்குறாங்களா? அதுதான் இங்க வந்தாலே பாத்தீங்கன்னா எல்லாரும் சாதாரணமா சொல்றாங்க. நேற்று ஒருத்தனுக்காக என்ன பண்ணலாம் சார், நான் ஒரு 11 கிலோ ஏற்கேன் சார் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல நல்ல சாப்பாடு இருக்குது உங்களுக்கு சொல்றேன். நான் உணவுல வந்து ரொம்ப ஒரு கான்சியஸா தேவை, அதே மாதிரி உடற்பயிற்சி தேவை, அதே மாதிரி உறக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. நைட்டு 10 மணிக்கு மேல எந்த வேலைனாலும் தயவு செய்து செய்யவே செய்யாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு கரெக்டா தூங்க சொல்றோம், காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு சொல்றோம். எத்தனை மணி நேரம் தூக்கம் இருக்கு உங்களுக்கு? 8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு போதுமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சட்ட ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கும். காலையில நீங்க தூங்கி எழுந்துச்சுல இருந்து 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு ரொட்டீன் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் தான் ப்ரோக்ராம் இருக்கும், நடுவில் 8 மணி நேரம் ரெஸ்ட் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த 8 மணி நேரம் ப்ரோக்ராமே 8 மணி நேரம் ரெஸ்ட், 8 மணி நேரம் தூக்கம். தூக்கம்ன்றது உடம்புக்கு கண்டிப்பா தேவை. தூக்கத்துல என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, ஒயர்லெஸ் கனெக்ஷன் மாதிரி இது நம்மளுக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன். தூக்கம்ன்றதுல வந்து நிறைய சக்தி கிடைக்குது. நீங்க இன்னும் சும்மா நான் தேவையில்லாத தூங்குறோன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. தூக்கம் வந்து இந்த உடம்புக்கு வந்து தேவை. நீங்க தூங்கினாதான் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கா நீங்க வேலை செய்ய முடியும். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு நாள் தூங்கல, மறுநாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 2வது நாள் தூங்கல எப்படி இருக்கும்? 3வது நாள் தூங்கல எப்படி இருக்கும்? மென்டல் ஐடியா. 3 நாள் 72 மணி நேரம் தொடர்ந்து தூங்கல அப்படின்னா புத்தி பேதலிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தூக்கம்ன்றது வந்து மஸ்ட். அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க 10 மணிக்கு போயிட்டு அது எப்படி ஆனாலும் சரி, உங்களுக்கு தூக்கம் வரனா கூட சரி, இந்த உடம்பு 10 மணி கண்ணை மூடுங்க. சும்மா தூக்கம் வரலன்னா கூட பரவாயில்ல, நீங்க 10 மணி கண்ணை மூடுங்க. அதே மாதிரி காலையில எவ்வளவு உங்களால நீங்க ஒர்க் பண்றதை பொறுத்த வரைக்கும் சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சில பேர் ஆபீஸ்ல வேலை செய்வீங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த தூக்கம்ன்றது கம்மி பண்ணும். பிளஸ் இப்போ நான் யோகா பண்றதுனால தூக்கம் எனக்குலாம் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். எனக்குலாம் அதிகமா தேவைப்படாது தூக்கம். நான் 4, 4:30, 5 அந்த மாதிரி சீக்கிரமாவே எழுந்துச்சு பண்ணேன். அந்த டெய்லி பயிற்சி பண்றதுனால கொஞ்சம் தூக்கம் கம்மியாகுது. சில பேருக்கு அதுதான் இந்த ஒரு 8 மணி நேரம் தூக்கம்ன்றது வந்து ஒரு சரியான டைம். இப்ப ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு மணி நேரம் தூக்கம் தேவைப்படும்? 16 ஹவர் 18 ஹவர் நீங்க தூங்கி நடக்கும். அதே ஒரு 6 வயசு 7 வயசு பையனுக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் தேவைப்படும்? 12 மணி நேரம் தூக்கம் போடும். ஒரு 14 15 வயசு பையனுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? ஒரு 10 மணி நேரம் தூங்குவோம். அதே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் தூக்கம் போதும். அதுக்கு மேல தூக்கம் தேவை கிடையாது. அதோட கம்மியா தான் நமக்கு ஆகும். நம்ம அந்த யோகா, மெடிடேஷனு, எக்ஸசைஸ் அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து கம்மியா. தூக்கம் தேவை கிடையாது, ஓய்வு தான் தேவை உடம்புக்கு. அதெல்லாம் தெரியுமா? தூக்கம் தேவை கிடையாது, உடம்புக்கு வந்து ஓய்வு தேவை. உடம்புக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஓய்வு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கின்னு ஓய்வு போதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணு முழிப்போம். உடம்புக்கு தெரிஞ்சிடும், போதும் இவ்வளவு போதும் தூங்க வந்து ஓய்வு போதும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணு முழிச்சு பண்ணுங்க. இப்போ உலகத்துல எல்லா உயிரும் பாத்தீங்கன்னா கரெக்டா கண்ணு முழிச்சு பண்ணி கத்துக்கு பாத்துறீங்களா இல்லையா? அவங்களுக்கு கரெக்டா தெரியும் போது வந்துச்சுன்னு முடிச்சாங்கன்னா அடுத்த வேலை நெக்ஸ்ட் வேலை பார்த்துனே போவோம். ஆனா நம்ம தான் என்ன பண்ணுவோம், கண்ணு முடிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு டைம் பார்த்து திரும்பி படிக்கிறது. உலகத்துல எந்த உயிருமே வந்து ஒன்ஸ் எழுந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வேலையை பார்த்து போயிட்டே இருக்கும். மனுஷன் மட்டும்தான் டைம் பார்த்து திரும்ப தூங்கிருக்கும். அதாவது வந்து தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவையில்லை. இந்த தூக்கம்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு அதே மாதிரி 10 மணிக்கு மேல எந்த கோடி ரூபாய் கொடுத்தாலும் தயவு செய்து வேலை செய்யாதீங்கன்னு சொல்ல வராங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ நீங்க சேர்த்துலாம் வைக்க முடியாது. ஒரு 35-40 வயசுக்கு மேல டாக்டர் கிட்ட தான் எடுத்துன்னு போயிட்டு செலவு பண்ணணும். நிறைய ஹார்மோன் பிரச்சனை எல்லாம் வரும் உங்களுக்கு. யார் ஒருத்தர் 11ல இருந்து 3 மணி வரைக்கும் தூங்கலையோ கண்டிப்பா எல்லா விதமான ஹார்மோன் ப்ராப்ளமும் வரும். தைராய்டு, பிபி, சுகரு, எல்லா விதமான பிரச்சனையும் வரும். அந்த 11ல இருந்து அந்த 3 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய என்சைம்லாம் உடம்புல சுரக்கும். அதெல்லாம் உடம்புக்கு தேவை.
நிறைய என்சைம் உடம்புக்கு தேவை. அதெல்லாம் வந்து நீங்க கடையில இருந்து எந்த பாக்கெட்லயோ எந்த டாக்டர் கிட்டயோ எந்த ஹாஸ்பிட்டல்லயோ வாங்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா உடம்பே அதை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா நைட்டு 11 வந்து நீங்க 3 மணி வரைக்கும் தூக்கம்ன்றது மஸ்ட் தேவை. மஸ்ட் பண்ணி தான் அவன் தூங்கி தான் ஆகணும். யார் ஒருத்தர் தூங்காம இருக்கிறீங்களோ கண்டிப்பா பல விதமான பிரச்சனைக்கு ஆளாகுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மனசு. இப்ப இந்த உடல் ரீதியான ஆரோக்கியன்றதை நம்ம பார்த்தோம். உணவு முறையில எது சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உடற்பயிற்சின்றது முக்கியமா, உறக்கன்றது தேவைன்னு பார்த்தோம். இப்ப மனசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமா இந்த உடல்ல வந்து உணவு, உடற்பயிற்சி, உறக்கம். மனசுல பாத்தீங்கன்னா இந்த ஷேரிங், பகிர்தல். இந்த இடத்துல நீங்க ஷேரிங் பண்றீங்களா? டெய்லி 7 days ஷேரிங் பண்றீங்களா இல்லைங்களா? நீங்க வெளியில மீட்டிங் போனீங்கனாலும் சரி, அதே தான் 7 இருந்து 8 வரைக்கும் ஷேரிங் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா இந்த மனசுல வந்து உங்க நினைவு தெரிஞ்ச நாள் வந்து நீங்க பல விதமா நீங்க பார்த்தது, கேட்டது, நீங்க செஞ்சது, நீங்க பேசின பேச்சு, நடந்த விதம், வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே இந்த மனசுல வந்து பதிவாயிட்டு இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க மனசுல நீங்க தேவையில்லாதது நீங்க வச்சுருந்தீங்களோ உங்களால வந்து சந்தோஷமா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. அதனால வந்து மனசை வந்து சுத்தம் மாற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி பை ஷேரிங் தான். எந்த அளவுக்கு நீங்க ஆத்மார்த்தமா நீங்க மனசை விட்டு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு கடந்த கால வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்களை வெளியில எடுக்க 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 மனசு வந்து கொஞ்சம் தெளிவாகும், மனசு வந்து கொஞ்சம் சுத்தமாகும். நம்மளுடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா வெளியில யாரும் நார்மல் பர்சன் ஒரு 2 நிமிஷம் கூட கேட்க மாட்டாங்க. இந்த இடம் இங்க எல்லாமே ஒரே மாதிரி ஆளுங்க. இங்க வந்து நம்ம மனசை விட்டு ஷேரிங் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து நீங்க மனசை வந்து நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் செஞ்சீங்கன்னா நீங்க மனசு சந்தோஷமாகும். இதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம். இதுல வந்து ஷேரிங் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க ஆத்மார்த்தமா உங்க கடந்த கால கசப்பான அனுபவங்களை மனசை விட்டு நீங்க பேசுங்க, அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல பிரசன்ட்ல இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம குடிகாரங்களுக்கு வந்து 2 எதிரி இருக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாஸ்ட், இன்னொன்னு ஃபியூச்சர். கடந்த காலம் இன்னொன்று வந்து கடந்த கால குற்ற உணர்வு, எதிர்கால பயம். அதனாலதான் வந்து எஸ்டர்டே இஸ் ஹிஸ்டரி, டுமாரோ இஸ் மிஸ்ட்ரி, டுடே இஸ் தி ரியாலிட்டி. நேற்று என்பது வரலாறு, நாளை என்பது புதிர், இன்று இன்னைக்கு ஒரு நாள் தான். நம்ம ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டுடே, சிம்பிளி ஒன் டே அட் எ டைம். இன்னைக்கு ஒரு நாள். நீங்க ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு நேரம் நீங்க வந்து ப்ரெசன்ட்ல இருக்கிறீங்க, இந்த செகண்ட்ல இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஹலோ ப்ரெசன்ட்ல எவ்வளவு நேரமா இருக்கிறீங்க? நீங்க இப்ப அததான் நான் சொல்றேன். 2 எதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு நேற்று, இன்னொன்னு நாளை. அதனால வந்து நீங்க இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அதிக நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாத நீங்க அந்த 2மே வந்து நேற்று என்பது நன்மை முடிஞ்சது. அதை யோசித்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க மனசு ஏமாத்தும். ஏன்னா ஒரு புதுசா செகண்ட் நீங்க பிரசன்ட் இருக்கிறீங்க, அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால மனசு என்ன பண்ணும், பழச போட்டு அசைப்படும். நேற்று அப்படி ஆச்சு, முன்னாடி ஆச்சு, போன வாரம் அதாச்சு, போன வருஷம் இதாச்சு. அதை நினைக்கிறதுனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏற்கனவே நடந்தது அதை அசைப்போறதுனா நீங்க எப்போ நீங்க பாஸ்ட்ல போறீங்களோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா குற்றம் நினைச்சு போயிடுவீங்க. அதே மாதிரி எதிர்காலம் நீங்க இது இப்படி ஆயிடுமா, அது அப்படி நடந்துருமா, அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஃபியூச்சருக்கு போயிடுவீங்க. இது 2மே நீங்க ரிகவர்ல வர முடியாது. நீங்க ரிகவர்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனசுல வந்து ஒரு தெளிவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரசன்ட்ல இருக்கணும். இந்த ப்ரோக்ராமே ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ராம். ஒன் டே அட் எ டைம். இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்காம இருக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் நான் போய் பேசாம இருக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் ஏமாத்தாம இருக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் நான் கோவப்படாம இருக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் நான் அன்பா இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தீபாவளி குடிக்கூடாதா, பொங்கல் கூட குடிக்கூடாது, அப்படி கிடையாது. ப்ரோக்ராமே சிம்பிள். இன்னைக்கு ஒரு நாள் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க நாளைக்கு போய் எழுந்துச்சு திருப்பி அதை நம்ம நேற்று என்பதே இல்லாடுறோம், நாளை என்பது புதிர். என்ன நடக்குன்னே தெரியாது. அதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல.
நேற்று குற்ற உணர்ச்சியில போக தேவையில்லை. அதனால நீங்க மனசு வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்டை வந்து ப்ரெசென்ட்ல இருக்கணும். இந்த செகண்ட் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஸ்லோகன், 2 ஸ்லோகன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்லோகன். ஒன்று பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டுடே, இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணணும். இன்னொன்று பாத்தீங்கன்னா திஸ் டு ஷேர் பாசம், இதுவும் கடந்து போகும். எப்பெல்லாம் நீங்க ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையில போறீங்களோ, எப்பெல்லாம் ஒரு மாதிரி பயத்துல போறீங்களோ, எப்பெல்லாம் எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு ஒரு இதுவா இருக்குதோ, பாஸ் இதுவும் கடந்து போகும். நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னா இப்படியே இருக்க மாட்டீங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வேற ஒரு லெவல்ல இருப்பீங்க. நீங்க இப்ப இப்படி இருக்கிறீங்க. நீங்க ப்ரோக்ராம நீங்க ஒர்க் பண்ண ஃபேண்டாஸ்டிக் லைஃப் இருக்குது. அதனால வந்து கண்டிப்பா நீங்க சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்க மனசுல இருக்கிற பழைய கடந்த கால குப்பையெல்லாம் நீங்க வெளியில எடுத்து போட்டே ஆகணும். அப்பதான் புது விஷயம் உங்களுக்குள்ள போகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருங்க தயவு செய்து. எப்போ நீங்க கவலையா இருக்கிறீங்க, குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க, பயத்துல இருக்கிறீங்க, நீங்க யோசிச்சு பார்த்தாலும் ஒண்ணு பாஸ்ட்ல இருப்பீங்க, இல்ல ஃபியூச்சர்ல இருப்பீங்க. அதனால தயவு செய்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ராம். இந்த செகண்ட் இருங்கன்னு சொல்ல வரேன். இதுதான் ப்ரோக்ராமே. நம்ம ப்ரோக்ராமே அதுதான், ஒன் டே டைம் ப்ரோக்ராம். மூணாவது பாத்தீங்கன்னா மெடிடேஷன். இந்த மனசு வந்து ரொம்ப அளப்பாந்தீங்கன்னா இருக்கும். மனசு ஒரு அளவுக்கு நீங்க வந்து, ஏன்னா நீங்க இது வரைக்கும் நீங்க மெடிடேஷன்ல உட்காந்து ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்கார முடியுமா உங்களால? முடியாது. ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்கார்ந்தது கிடையாது. நீங்க டெய்லி நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு மெடிடேஷன் ஒன்று பண்ணிதான் ஆகணும். அப்படி மெடிடேஷன் முடியலையா, டெய்லி நீங்க மீட்டிங் போங்க. அதே ஒரு மெடிடேஷன் தான். நீங்க மீட்டிங்ல போயிட்டு டெய்லி உட்காருங்க, அந்த 1.5 மணி நேரம் உட்காந்து ஒரு இன்னொருத்தவங்க சொல்றது காது கொடுத்து கேட்குறீங்க அப்படின்னா அதே ஒரு மெடிடேஷன் தான். உங்க மனசை வந்து ஓரளவுக்கு ஒருநிலைப்படுத்துறது, இது ரொம்ப முக்கியமானது இந்த 2 விஷயமும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் நம்ம. ஓகே, இதுல எதனா டவுட் இருக்குங்களா? தேங்க்யூ.